ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Thursday மார்னிங். இன்றைக்கி ஃபுல் டே vlog நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த vlog எடுத்த நாள் வந்து லாஸ்ட் வீக் வென்ஸ்டே, உகாதி அன்னைக்கு எடுத்த vlog. இட்ஸ் பீன் அ வீக் ஐ ஹாவ் அப்லோடட் லாங் வீடியோஸ், நிறைய ஷார்ட் வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் நேட்டிவ்க்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதனால் ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு. அண்ட் ரிட்டன் வரும்போது ஐ வாஸ் நாட் வெல் அண்ட் ஆத்யா பாப்பா கூட கொஞ்சம் கோல்டு இருந்தது. அதனால் ரொம்ப ஹெக்டிக்கான வீக் ஆகிடுச்சு. அதனால் லாங் வீடியோஸ் எதுவுமே என்னால் போட முடியல. இந்த வீடியோ லாஸ்ட் வென்ஸ்டே நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இதை எடிட் பண்ணி முடிக்க மட்டும்தான் முடிஞ்சது. வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியல, ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்களுக்கு எப்படியாவது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன் இன்னும் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ், ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லாட்டி சிக்கானால் தான் என்னால் லாங் வீடியோஸ் போட முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவு ஷார்ட் வீடியோஸாவது போடணும்னு நான் நினைப்பேன். ஸோ இப்போ விலாகுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் 6 o'clock போல் தான் நான் எந்திரிச்சேன். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டே டியூஸ்டே நைட் வந்து என்னோடய ஒர்க் முடியவே லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போலாம் நைட் வந்து ஒர்க் முடியவே 9 o'clock 10 o'clock போல் ஆகிடுது. ஸோ அதனால் மார்னிங் வந்து 5 o'clock என்னால் எந்திரிக்க முடியல. பட் ஸ்டில் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஏதோ ஒரு 20 minutes யோகா இல்லாட்டி வாக்கிங்காவது போகணுன்னு நான் நினைப்பேன். அண்ட் மோரோவர் 8 o'clock என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 8 o'clock வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மீட்டிங் இருக்கும். டே லைட் சேவிங் ஆரம்பிச்சனால எங்களோட கிளைண்ட் வந்து மார்னிங் 8 o'clock வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. அது 1/2 an hourங்கிற மீட்டிங் அப்படியே 1 hour வரைக்கும் போயிடும். 9 o'clock வரைக்குமே மீட்டிங் போயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்த நாள் வென்ஸ்டே, அதாவது யுகாதி அன்னைக்கு அனன்யாக்கு லீவு. ஆத்யா பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூலில் ஆனுவல் டேக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தது. ஸோ காலையிலே குக் பண்ணி டப்பா பேக் பண்ணுற வேலை இல்லை. பட் மார்னிங்கே வந்து குக்கிங் முடிச்சிடணும்னு நான் நினச்சேன். டப்பா மட்டும் பேக் பண்ணுற வேலை இல்லை. மார்னிங் ஒரு 20 minutes நான் வாக் போயிட்டு வந்தேன். 20 minutes போயிட்டு வரதுக்குள்ளேயே அவ்வளோ ஸ்வெட் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சுல. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஹேட் மை காஃபி. எனக்கு காஃபி இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்ல டீ கடையில் ஆற்றுற மாதிரி ஆற்றி குடித்தா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பூன் வச்சு கலந்து குடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா நுர வர வரைக்கும் ஆற்றி நான் குடிப்பேன். என்னோட ஆஃபீஸ் ரூம் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போகிறனால அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கிட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ஒரு சைடு நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆத்யா பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். அவளுக்கு காயின் தோசையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ், இதுதான் வந்து ஆத்யா பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ். தோசை சுட்டுட்டு இருக்கும் போதே சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த டேட்டை நான் எழுதிடுவேன். ஸோ உகாதி அன்னைக்கு எனக்கு காலியாச்சு. அன்னைக்கு டேட்டு 22. அந்த டேட்டை வந்து நான் எழுதி வச்சிருவேன். இது ஒரு குட்டி டிப்பு. ஸோ 1.5 வருஷமாக நான் இது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரியும் என்னோட கேஸ் சிலிண்டர் எப்போ காலியாக போகுது அப்படின்ட்டு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு வந்து 40 to 45 days கிட்ட வரும் ஒரு சிலிண்டர். ஸோ ஒரு 35 days கிட்டேயே நான் வந்து அஞ்சன்ட்ட சொல்லிடுவேன் கேஸ் சிலிண்டர் புக் பண்ண சொல்லி. ஸோ அதனால் வந்துட்டு என்றைக்குமே சிலிண்டர் வந்து ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ நீங்களும் அது ஃபாலோ பண்ணி பாருங்கள். எனக்கு அது ஃபாலோ பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு பாத்திரம்லாம் என்னால் க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கு லாக் ஆஃப் பண்ணவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் மார்னிங் தான் வந்து நைட்டு பாத்திரமும் அதுக்கப்புறம் காலையில் யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அனன்யா 9 o'clock வரைக்கும் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்கா. ஆத்யா பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அனன்யாவுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. அவளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் பெண்டிங். ஃப்ரைடே அதான் கடைசி எக்ஸாம். அனன்யாவோட பிரேக்ஃபாஸ்ட் மசாலா ஓட்ஸ், அதுவும் அவளே செஞ்சுக்கிட்டா. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இனி ஒர்க்கை லாகின் பண்ணணும். சரி குளிக்கலாம் அப்படின்ட்டு போகலான்னு நினச்சா அதுக்குள்ளே சரி குக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே தான் போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒர்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ என்னதான் கிட்ஸ்க்கு லீவாக இருந்தாலுமே காலையிலே குக்கிங்கை முடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக எப்பயும் போல் போகும். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பண்ண போகிறேன். கோகனட் மில்க் ரைஸ் அண்ட் அதோடு சேர்த்து காலிஃப்ளவர் ஃப்ரை. கோகனட் மில்க் ரைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கீ ரைஸ் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். அண்டு கடைசியாக ஒரு 1.5 cup வாட்டருக்கு பதிலாக திக்கான கோகனட் மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியான கோகனட் மில்க் ரைஸ் ரெடி ஆகிடும். கோகனட் மில்க் ரைஸ்க்கு சைடிஷாக காரமாக எதனா கிரேவி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைம் இல்லாதனால ஐ ஜஸ்ட் மேட் காலிஃப்ளவர் ஃப்ரை. கோகனட் மில்க் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலிஃப்ளவர்ஸை
கட் பண்ணி அதை சுடுதண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரெஷன் அப் ஆயிடுவேன். ஸோ என்னோட 11 டீ பிரேக் அப்போ தான் வந்துட்டு நான் மசாலா தடவி ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் அப்போ அதை பொரிச்சு கொடுத்துட போகிறேன். அனன்யாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் காலிஃப்ளவர் ஃப்ரை கொடுத்து விடும்போது அவளுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ்லாம் போய் தான் சாப்பிட்றா போல். ஸோ குழந்தை இன்னைக்கு வீட்டில் இருக்காளே லஞ்ச் அப்போ மொறுன்னு சாப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் ஃப்ரை அவளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது இது. அட் த சேம் டைம் இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஸோ அதனால் மார்னிங்கே நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெஷன் அப் ஆன பிறகு ஐ எம் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ், அதோடு சேர்த்து ரோஸ்டட் நட்ஸ். ஸோ எல்லா நட்ஸும் போட்டுட்டு கொஞ்சமாக கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி அதை கார்ன்ஃப்ளேக்ஸில் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். தேர் ஆர் டேஸ் யூ ஃபீல் வெரி லேசி. ஸோ அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கி. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண எனக்கு சுத்தமாக பிடிக்கல இன்றைக்கி. அதனால தான் அனன்யாவுக்கும் இன்றைக்கி மசாலா ஓட்ஸ் தான். அண்ட் எனக்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், ஆதியா பாப்பாவுக்கு மினி தோசை தான். அஞ்சு மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அவங்க டைரெக்டாக பிரஞ்ச் தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இதெல்லாம் முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் அகைன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு நான் ஷார்ட் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட அக்கௌண்ட் பேர் த சேம் ஜான் அஸ் மாமி அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு என்னோட ஷார்ட் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் வாட்சிங் மை வீடியோஸ். அதுக்கப்புறம் 11 என்னோட டீ பிரேக்கப்போ டீ வந்து என்னோட சீட்லேயே நான் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் எல்லாம் மேரினேட் பண்ண நான் வந்துட்டேன். ஸோ பிளான்ச் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். அண்டு கோகனட் மில்க் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் அப்போ தான் வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அனன்யா வீட்டில் இருக்கா, அதனால அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வாட்டர்மெலான் நான் கொடுத்தேன். எப்பயுமே சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வாட்டர்மெலான் சீசன்னால நாங்கள் அடிக்கடி வாட்டர்மெலான் தான் சாப்பிட்றோம். ஒரு 12:30 போலேயே காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அனன்யா ஆல்ரெடி பசிக்குதுன்னு சொல்லிட்டா. அவளுக்கு ஸ்கூலில் வந்து லன்ச் டைம் அரௌண்ட் 12 அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பசிச்சிருச்சு. அதனால் எதுக்கும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டா அவள் எனி டைம் வந்து சாப்பிட்டுக்குருவா அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆதியா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. ஆதியா பாப்பாவை அஞ்சன் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் ரீசெண்டாக அமேசானில் இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது என்ன அப்படின்னா கிட்ஸோட ஃப்ளோட்டி. ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கான ஃப்ளோட்டி இது. ஆல்ரெடி ஆதியா பாப்பா கிட்ட இதே மாதிரி எல்லோ கலர் இருக்குது. அது ஒரு 3 வருஷம் அவள் யூஸ் பண்ணிட்டா. அவளோட 6 monthsலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த யூனிகார்ன் ஃப்ளோட்டி நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த ஃப்ளோட்டி வந்து நான் அமேசானில் கண்டுபிடிச்ச ப்ராடக்டில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே நம்மளுக்கு ரிங்கு மாதிரி தானே இருக்கும். ஆனால் கிட்ஸோட ஃப்ளோட்டியில் இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கும். ஸோ பேண்ட் மாதிரி அவங்க அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதிலே உட்காந்துட்டு அவங்க வந்து எப்படினாலும் கீழே விழவே மாட்டாங்க. ஸோ முத ஆதியா பாப்பாவை 3 months இருக்கும்போது ரேடிசன் ப்ளூ ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து ஆதியா பாப்பாவை நான் தூக்கிக்கிட்டே தான் வச்சுருந்தேன். அதனால் நான் என்ஜாய் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளோட்டி பற்றி எனக்கு தெரிய வந்தது. அமேசானில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறத்துலேருந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது செகண்ட் ஃப்ளோட்டி ஆதியா பாப்பாவுக்கு. ஸோ ஆதியா பாப்பா ஒரு 6 monthsலேருந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஸ்விம்மிங் பூலில் இதுக்குள்ளே கிட்ஸை போட்டுட்டோன்னா அவங்க கீழேயும் விழ மாட்டாங்க, நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட காட்டணும்னு நான் நினச்சேன். உங்ககிட்ட டாட்லர் இருக்காங்கன்னா இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்களும் ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அனன்யா லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கோகனட் மில்க் ரைஸ் அண்ட் இப்போ ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர்ஸ், இதுதான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சனையும் பக்கத்து வீட்டிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துருச்சு. உகாதி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவ்வளோ ஐட்டம்ஸ், உகாதிக்கு ஸ்பெஷலான சாலட், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறம் புளியோதரை. அந்த ஆன்டி புளியோதரை ரொம்ப டெலிஷியஸாக பண்ணுவாங்க. ஸோ என்னோட கிட்ஸ் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து எதுக்குடா லஞ்சு சாப்பிட்டோம், இதையே சாப்பிட்ருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்டு கிட்ஸோட சூட்கேஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிட்ஸோட ட்ரெஸ்ஸையாவது கிட்ஸு பேக் பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆதியா பாப்பாவோட ட்ரெஸ்ஸை வந்து ஆதியா பாப்பாவோட பேபி சிட்டர் அவங்களே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவு நான் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஆதியா பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரோல் பண்ணி எந்த பவுச்சில் வைக்கணுமோ அந்த பவுச்சில் வச்சாங்க. எனக்கு சுத்தமாக டைமே கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால் நான் ஒர்க் பார்த்துட்டே இருந்தேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் மட்டும் அவங்க என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆதியா பாப்பா ட்ரெஸ் பேக் பண்ணியாச்சு. அனன்யாவையும் ட்ரெஸ் பேக் பண்ண சொல்லிட்டேன். நான் மட்டும்தான் பேக் பண்ணுறது பெண்டிங். அதை நான் லேட்டர் ஆன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன்.
ஈவினிங் கிட்ஸுக்கு நோ சிக்கன் நகட்ஸ் ஸ்நாக்ஸ் பண்ணி தரலான்னு நான் நினச்சிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட போன வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அண்ட் உங்களுக்காக தான் எஸ்பெஷலி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒயிட் சன்னா வந்து ஒரு 8 hours ஊற வச்சுருங்க. அது நல்லா பாயில் ஆகணும், நல்லா மசீர அளவுக்கு கூட பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரே இதை கம்பைன் பண்ண போகிறோம். அதை பைண்ட் பண்ணுறதுக்கு சில ஃப்ளார் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அரிசி மாவு. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக. இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வேக வச்ச ஒயிட் சென்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் சென்னாவை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒயிட் சென்னா வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நிறையா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொலன்னு ஆகிடும். ஸோ நல்லா திக்காக இருக்கணும், அட் த சேம் டைம் நல்லா மசிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நிறையா தண்ணி ஆட் பண்ணால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ அரைச்சி வச்ச ஒயிட் சென்னால நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். உங்கள் கிட்ஸ்க்கு தேவையான அளவு சில்லி பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் கிட்ஸ்க்கு சில ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பைண்டிங்க்கு தேவையான நம்ம ரோஸ்ட் பண்ண கடலை மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து இர்ரெகுலராக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிக்கன் நகட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல, ஸோ இதை வந்துட்டு நொறுக்கி வச்சுக்கிறணும். அதில் தான் நம்ம கோட்டிங் கொடுக்க போகிறோம். கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க இது மாதிரி. ஸோ நொறுக்கின பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெடியாக எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டோ இருக்குது, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது, பிளேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இர்ரெகுலராக ஷேப் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஷேப் இருக்கக்கூடாது. இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும்போது அது ப்ராப்பர் சிக்கன் நகட்ஸாக இருக்கும். பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸும் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கூட சிக்கன் கிடையாது, அதனால தான் இது நோ சிக்கன் நகட்ஸ், பட் இட் லுக்ஸ் லைக் சிக்கன் நகட்ஸ். வெரி ஹெல்தி சிக்கன் நகட்ஸ். ஸோ கொண்டைக்கடலாம் உங்கள் கிட்ஸ் வந்து சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நகட்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர். ஸோ அவங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் அப் டு யூ. நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன். ஆதியா பாப்பாவுக்கு நீளமாக பண்ணால் தான் பிடிக்கும். அனன்யாவுக்கு வந்து சிக்கன் பாப்கார்ன் இருக்குல்ல, அந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் நகட்ஸ் ஷேப்லேயே பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இர்ரெகுலர் ஷேப்ஸில். இப்போ ஆதியா பாப்பா பண்ணுறதை பார்த்த உடனே அவள் கேட்டால், அதுக்கு ஒரு குட்டி பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஆதியா பாப்பாவோட ஃபேவரேட்டான நிறமான ஷேப்பு, ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணி அவளுக்கு கொடுத்தேன். இது வந்து லாஸ்ட் வீக்கு வந்துட்டு நான் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணது. ஸோ 10 days ஆச்சு, இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். மினிமம் 1 week இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அனன்யா பாப்பா வந்து காலையிலேருந்து படிக்காமல் இப்போ தான் உட்காந்து படிச்சுட்ருக்கா. டைம் வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அனன்யா இன்னைக்கு இப்போ வரைக்குமே டின்னர் சாப்பிடல. யூஸ்வலாக 6:30 or 7 o'clock டின்னர் சாப்பிட்ருவா. இன்றைக்கி என்னமோ பனானா மில்க் ஷேக் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டனால ஒரு 8 o'clock போல் பனானா மில்க் ஷேக் போட்டு கொடுத்தேன். கிளைமேட் மாறினாலேயோ என்னமோ சாலிடாக எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டா. இன்றைக்கி டின்னர் வந்துட்டு புட்டு, குக்காண்டி வந்து புட்டு பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ அதை கொஞ்சம் கூட டேஸ்டே பண்ணலை. மில்க் ஷேக் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பண்ணி மில்க் ஷேக் வாங்கி குடிச்சிட்ருக்கா. எனக்கும் என்னமோ இன்றைக்கி எக் தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. புட்டு வந்து சரி நைட் வேண்டாம் எனக்கு, அதை நாளைக்கு காலையில் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஐ மேட் எக் தோசை. எக் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு எக் தோசை தான் என்னோடய டின்னர். அனன்யா மில்க் ஷேக் குடிக்கிறத பார்த்தோன்னே ஆதியா பாப்பா மில்க் ஷேக் வேணும்னு கேட்குறா. அவளுக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்காது, அதனால் அவளுக்கு வந்து ஆப்பிள் மில்க் ஷேக். அனன்யா என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி கேட் பண்ணுறது தான் ஆதியா பாப்பாவோட வேலை. ஸோ மெனக்கெட்டு ஆப்பிள் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா. கடைசி எக் தோசையும் சாப்பிட்டு ஆப்பிள் மில்க் ஷேக்கும் நான் தான் குடித்தேன். அஞ்சன் வந்து புட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சன் வந்து ஓரளவு க்ளீனும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட் டே அனன்யா வந்து லெமன் ரைஸ் அண்ட் வெண்டைக்காய் கேட்டிருந்தா. ஸோ அதனால் கொஞ்சம் வெண்டைக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு என்னோட டே வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நான் நேட்டிவ்க்கு போன அந்த ஷார்ட் ட்ரிப்பு பற்றின vlog உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.